விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மசாலா வேர்க்கடலை வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பச்சை வேர்க்கடலை. இது வந்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், பச்சை வேர்க்கடலை இப்படி தான் இருக்கும். ஊற வச்ச பிறகு கொஞ்சம் பெருசாக இருக்குது. தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிடுங்க. இப்போ இதை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். வேர்க்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை வந்து 4 விசில் விட்டுருங்க, நல்லா வேகட்டும். வேர்க்கடலை வேக வச்சிட்டோம், 4 விசில் வந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. வேர்க்கடலை மட்டும் எத்தனை விசில் விட்டாலும் குழண்டு போகாது. இப்போ இது தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ வேர்க்கடலை மசாலாவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருக்கேன். தாளிக்கு கருவேப்பிலை, கடுகு கொஞ்சம், உப்பு வந்து தேவையான அளவு, லைட்டாக மேலே தூவ பெப்பர் எடுத்துருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பூவும் பச்சை மிளகாவும் போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக வேணாம், இந்த பச்சை மிளகாய் மையிற அளவுக்கு அரைச்சா போதும். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சுட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வரட்டும். கடுகு வெடித்த பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா 1 நிமிஷம் வதக்குங்க. பச்சை மிளகாயோட பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும். அடுத்ததாக வேக வச்சுருக்க வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வேர்க்கடலை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததான் நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக தேவையான அளவு பெப்பர் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா டேஸ்டான வேர்க்கடலை ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செஞ்சுட்டோம். நீங்கள் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.